இது வந்து மசாலா கிரைண்டர். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரைண்டர் தான். வெட் கிரைண்டர் நாங்கள் எங்கே வாங்கினோம், ஆல்ரெடி வந்துட்டு புதுசாக கல்யாணமானவங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து எல்லா ஐட்டம்ஸும் காமிக்க சொன்னீங்க. ஸோ கிரைண்டர் வந்து அன்பாக்சிங் பண்ணுறது வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த வீடியோவில் என்னென்ன ஐட்டம்ஸ் இதோடு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கிரைண்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிரைண்டர் தான் இது. இதோட கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பீடெக்ஸ், கோயம்புத்தூரில் வந்து நாங்கள் வாங்கினோம். கிரைண்டர் அப்படின்னாலே எல்லோரும் சஜஸ்ட் பண்ணுறது கோயம்புத்தூரில் போய் வாங்குங்க அப்படிங்கிறது தான். நாங்கள் கோயம்புத்தூர் நேட்டிவ் அப்படிங்கிறதுனால அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டோம் இது. ஸோ மாவு ஆட்டுறக்கு அந்த கல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் திருவருக்கு இதை வச்சு நம்ம தேங்காய் திருவிக்கலாம் சுவிட்ச் போட்டு. ஸோ அதுக்காக இந்த தேங்காய் திருவுறது. அப்புறம் மாவு பிசையிருக்கு, சப்பாத்தி மாவு பிசையிருக்கு. இதை யூஸ் பண்ணி நம்ம இதிலே வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு தள்ளி விட்டு வலிக்கிறதுக்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கை வைக்க தேவையில்லை. இப்போ கிரைண்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த நாபை நம்ம டைட்டாக எவ்வளோ டைட்டாக மூடுறோமோ அவ்வளோ டைட்டாக மூடிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து மாவை ஆட்டிடலாம். இதை நல்லா டைட்டாக எப்போவுமே வந்து டைட்டாக மூடி தான் வந்து மாவை ஆட்டணும். இதுக்கு மேலே வந்து நம்ம மூடி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தட்டு வந்து ப்ரொவைட் ஆகுது. அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிரைண்டர் வந்து ஆட்டும் போது சுற்றும், அந்த தட்டு வந்து நகராது. ஸோ பூச்சி அந்த மாதிரி எதுவும் விழுகாமல் இருக்கும். இந்த கிரைண்டரோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன கிரைண்டர் தான். ஸோ இதில் வந்து 2 நம்ம கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த கிரைண்டரோட 2 பேர்த்துக்கு அளவாக நம்ம எதாவது செய்யணும் அப்படின்னா இது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு, அடை தோசை அரைக்கிறதுக்கு, ஆப்பமாவு அரைக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சின்னது. இல்லை 2 பேர்த்துக்கு அளவாக வந்து மாவாட்டணும் அப்படின்னா இந்த சின்னதே வந்து நம்மளுக்கு நல்லா செட் ஆகும். ஒரே இது தான் நம்ம 2 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரைண்டரோட ஸ்பெஷாலிட்டி இது தான். ஸோ ஒரு கிரைண்டரு 2 கல் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து நம்ம மாவு ஆட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்று வந்து மசாலாக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 10 பேர்த்துக்கு நம்ம மசாலா அரைக்கணும் அப்படின்னா நம்ம மிக்சியில் ஆட்டுறதுக்கு பதிலாக இதுலேயே நம்ம ஆட்டிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த கிரைண்டர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது எப்படி வந்து பழக்கப்படுத்தணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். நான் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிச்சனுக்கு என்னென்ன வெசல்ஸ் வாங்கணும் எல்லாமே வந்துட்டு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன், பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.